ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றது முன்னாடி இன்னைக்கான ஒரு குட் நியூஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ எவ்வளோ வேகன்ட் அப்படின்றத பின்னாடி சொல்றேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 6244 வேக்கன்ட் 6244 வேக்கண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீடைல்ஸை நீங்க வந்து கேட்டுக்கலாம். சரியா? ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிக குறைந்த அளவு ஃபீஸ் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஆண் பெண் இருபாலருக்கும் பார்த்தீங்கன்னா விடுதி வசதியுடன் ஆண் பெண் இருபாலருக்கும் விடுதி வசதியுடன் கூடிய கிளாஸ் என்ன பண்ணிருக்கோம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபுட் ஃபெசிலிட்டி, ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, புக் ஃபெசிலிட்டி, ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ், ஷார்ட்கட் முறையில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடக்கிய ஒரே அகாடமி. ஸோ வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி தான். ஸோ நீங்க ஒன்ஸ் வந்தா என்ன பண்ணலாம், வெளியே போகும்போது அரசு அதிகாரியா போலன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரியா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது ஆல்ரெடி பார்த்துட்டு வர சீரியஸ் தான் நம்ம எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச்ல. ஸோ எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எஸ்ஐ டபுள் சார் அப்படின்னு அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள். அதாவது 2010 எஸ்ஐ, 2015 எஸ்ஐ, 2020 எஸ்ஐ, 2022 எஸ்ஐ, 23 எஸ்ஐ, 22 மாடல் கொஸ்டின் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபுல் பேக்கேஜில் அனலைஸ் பண்ணி தான் ஒரு 140 கொஸ்டின் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண கொஸ்டின் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்து ஜிகே எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பார்ட்ல தான் பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 101 இருந்து 120 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 கேள்விகளை நீங்க பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் மீதி 20 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? நீங்களும் என்ன பண்ணுங்க, ஸோ பார்த்துக்கிட்டே வாங்க. எத்தனை கொஸ்டினை சரியா போட்டிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டுருங்க. சரி, கொஸ்டின் நம்பர் 1, a = 26 எனில் சன் என்பது 27 என்றும் பிறகு கேட் என்பது என்னவாக இருக்கும்? ஸோ நம்ம யோசிப்போம், ஏ அப்படின்றது நமக்கு வந்து 1 அப்படின்னு தான் தெரியும். இது வந்து பார்த்தோன்னா மேலே கீழே எழுதுனா ஏ எத்தனாவது லெட்ரு? 26வது லெட்ரு. ஸோ அப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லெட்டருக்கான ரிவர்ஸ் இருக்கிற நம்பரை எழுதியிருக்காங்க. அப்போ சன் சன் அப்படின்னு எழுதும்போது ஸோ சன் SUN அப்படி போயிருக்கும். எஸ் வந்து பார்த்தோன்னா இது 13, இது வந்து 6, இது 9. சரி, 9 6 8, இது 8 6 14, 16 13 27 எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேட் அப்படின்னு போடும்போது ஸோ கேட் எத்தனாவது லெட்டரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சி அப்படின்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும்போது இது இந்த பக்கம் இந்த 26, இது 24, இது வந்து பார்த்தது 7. ஸோ மொத்தமாக கூட்டினா 50 57. ஸோ ஆப்ஷன் சி 57 இஸ் ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா சின்றது 24, ஏன்றது 26, டின்றது 7, மொத்தமாக கூட்டினா 57. ஸோ 57 என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 2, நிறங்களில் பச்சை நீளமாகவும் ஸோ நீல நிறத்தை வெள்ளை எனவும் வெள்ளை நிறத்தை சிவப்பு நிறமும் என கொண்டால் ஸோ என்ன பண்றாங்க, ஊதா எனவும் கூறினால் புள்ளி நிறம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ புல்லுன்றதுன்னா ஜென்ரலா பச்சை கலர் இருக்கும். பச்சை கலர்ன்றதுங்க நீல கலரா மாறுது. ஸோ ஆப்ஷன் டி நீலம் என்பது சரியான விடை. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 3, கொடுக்கப்பட்ட சதுரத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? கொடுக்கப்பட்ட சதுரத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளனன்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சதுரம் கொடுக்குறானா இது 1 2 3 4. சரியா? இது மொத்தமா சேர்த்து இது 1, இது மொத்தமா சேர்த்து 1னா 5 சதுரம் இருக்குது. அதே மாதிரி தான் இது 5னா இப்போ நினைப்பாங்க இந்த பார்ட்டை இப்படி பிரிச்சுக்கலாம். இது 1, அதுக்குள்ள அடிஷனல் நினைப்பாங்க இன்னும் 1 இப்படி சேர்த்திருப்பாங்க. இதுக்குள்ள 1 சேர்த்தாதான் கணக்கு. இப்போ இது 5னா இது 5, 5 5 10. ஸோ ஆப்ஷன் சி 10 இஸ் ரைட் ஆன்சர். இது 5, அதே மாதிரி 1 2 3 4, இது மொத்தமா சேர்த்து இது 1 5. சரியா? இது 5 இது 5, அப்ப 5 5 10 என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 4, சரியான விடையை கண்டுபிடி அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? நான் இங்க இருந்து பாக்குறேன். ஸோ ஒரு நம்பரா பாக்குறேன். இப்ப 5 5 கூட பிளஸ் 2 கூட்டினா 7. இங்க இருந்து போனா 3 + 2 5, 2 + 2 4, 2 + 2 4. ஏன்னா கொஸ்டின் மார்க் எங்க இருக்கிறதால நான் இங்கிருந்து மூவ் பண்ணிட்டு வரேன். இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். சரியா? எனக்கு என்னன்னா இங்க இருக்கிற நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து 2ஆ இருந்தா பிளஸ் 2 கூட்டினா 4. ஃபர்ஸ்ட் நம்பர் 2, ஏன்னா எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் நம்பர் 2 தான் கொடுத்துருங்க. அடுத்து 6ன்னு சொல்லும்போது 4 + 2 தான் அது 6. அப்ப அடுத்து 2 4 அப்படின்னு வரும்போது இது ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ ஆப்ஷன் பி 2 4 5 1 என்பது சரியான விடை. 2 4 5 1 என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 5, ஒரு வகுப்பறையில் உள்ள மாணவிகள் அனைவரும் ஒரே நேர்கோட்டு வரிசையில் நின்றனர். 19ஆம் இடத்தில் உள்ள ஒரு மாணவிக்கு வலப்பக்கம் மற்றும் இடப்பக்கம் சரியாக மாணவிகள் இருந்தால் அந்த வகுப்பறையில் மொத்த மாணவிகள் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா?
இப்படி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்றேன், ஸ்ட்ரெயிட்டா கோடு போடுறேன். ஸ்ட்ரெயிட்டா கோடு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டா இல்லைங்க. ஸோ இப்போ என்னன்னா, ஒரு பொண்ணு பார்த்தோன்னா 19th, ஒரு பொண்ணு 19th இருக்கிறது. இது 19th போகணும்னாக்கா இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருப்பாங்க, 18 பேர் இருந்திருப்பாங்க. சரியா? இந்தாண்ட எவ்வளவு கேட்கிறாங்க, இப்ப வலது பக்கமும் இடது பக்கமும் சராசரியா சரியா கேட்கறாங்க. ரெண்டு பக்கமும் ஓகே கிலோங்கிறாங்களா? அப்ப இந்தாண்ட 18னா இந்தாண்டையும் 18. இப்போ 18 + 18 36. இது ஒன்னு சேர்த்து எவ்வளவு, 37. ஸோ ஆப்ஷன் பி 37 என்பது சரியான விடை. சரிங்களா? இந்த மாதிரி சிம்பிளா போட போறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாவே எடுத்துட்டு போகலாம். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 6. இந்த வினாவில் 3 வார்த்தைகள் மற்றும் 4 வரைபடங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வாய்ப்பாக கொடுக்கப்பட்டுள்ள 3 வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா வாகனம், கார், ஜீப். வாகனம், காரு, ஜீப் கொடுத்துக்கிறாங்க. சரியா? இப்போ என்ன பண்ணி போறேன், இது வாகனம், இது வாகனம், இது காரும் இருக்கும், ஜீப்பும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி படம் எங்க இருக்குனாக்கா ஆப்ஷன் சில கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 7. ஒரு சங்கேத குறியீட்டில் டுகெதர் இஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க. என்ன எழுதப்பட்டுள்ளது, அதே சங்கேத குறியீட்டில் பரோல் என்பது என்னும் வார்த்தை எவ்வாறு எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? இப்ப டுகெதர் என்பது பார்த்தீங்கன்னா டி ஆர் போகிறாங்க, ஓ கியூ நேதிறாங்க, ஜி இ நேதிறாங்க, இன்றது ஜி நேதிறாங்க, ஆர்ன்றது இங்க டி நேதிறாங்க. அப்படியே எழுதினாங்கனாக்கா இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கொடுத்துக்கிற வார்த்தையை எடுத்து எழுதிக்கோ. டுகெதர், THER, டுகெதர் அப்படின்னு எழுதிக்கோ. இப்ப ஆர் கியூ இ ஜி ஆர் ஜே சி டி. சரியா? அப்ப மேக்சிமம் ஆர்னா டி, ஜினா இ, ஈனா ஜி, ஆர்னா டி, அதே வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. அப்ப பரோல் அப்படின்னு கேட்டுறாங்க. இப்ப பரோல் பி ஏ ஆர் ஓ எல் இ, பரோல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரியா? இப்ப பரோல் அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னா பிளஸ் ஆர் மைனஸ் போகிறாங்களா பாரு, பிளஸ் ஆர் மைனஸ் போகிறாங்களா பார்க்கலாம். ஆர் அப்படின்னு சொல்லும்போது ஆர் எஸ் டி, ஆர் எஸ் டி அப்படின்னு சொல்லும்போது இங்க இருந்து போகும்போது +2, இங்க இருந்து வரும்போது ஓ பி கியூ, அப்ப -2. இது ஃபர்ஸ்ட் -2, அடுத்து +2, அடுத்து இ எஃப் ஜி. அப்ப இங்க இருந்து போகும்போது இது -2, இது +2, அப்ப இது -2 +2 -2 +2 அந்த கான்செப்ட்ல போய்க்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே -2, பிக்கு முன்னாடி 2 லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது என் என் வரலாமா, என் ஓ பி அப்படி வருமா, என் ஓபி வருமா, இல்ல பி கியூ ஆர் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து பினா திரும்ப பி தான் வரப்போகுது. இங்க டி ஆர் எஸ் டி, அந்த மாதிரி என் ஓ பி அப்படின்னு போயிருப்பாங்க. அப்ப இங்க இருந்து -2. அடுத்து ஏக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா +2 என் சி, என் சி அப்படின்னு ஸ்டார்ட் ஆக போகுது. இது ரிஜெக்ட், இது ரிஜெக்ட். சரியா? என் சின்னு முடியுது. ஸோ கடைசி ஜேஜின்னு முடியுது. மூணாவது லெட்டர் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு. ஏன்னா இங்க கியூ இங்க பி, இதை வச்சு என்ன பண்ணலாம், ஆன்சரா முடிச்சிடலாம். ஸோ ஆருக்கு அப்புறம் -2 சொல்லும்போது ஆருக்கு அப்புறமா 2 லெட்டர் பிளஸ் பண்ணா ஆர்எஸ் டி, ஆர்எஸ் டி அப்படின்னு கிடைக்கும். இங்க பி போட்டாதான் கியூ ஆர், ஏன்னா எண்ணுக்கு அப்புறம் தான் ஓபி ரெண்டாவது லெட்டரு. இங்க பி போட்டாதான் என்ன பண்ணுது, கியூ ஆர்னு கிடைக்கும். ஸோ அப்ப பி, அப்ப என்சி பி அப்படின்னு போகும்போது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி ரிஜெக்ட் ஆயிடும். இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, சிம்பிளா என்ன லாஜிக் எடுத்தா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண பாருங்க. அதை வச்சுதான் நம்ம அந்த கேள்வி கேட்ட வார்த்தைக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் போலாம். ஒரு கடிகாரம் மதியம் 1:30 மணி காட்டுகிறது. நிமிடமுள் தெற்கு நோக்கி இருப்பின், நிமிடமுள் தெற்கு நோக்கி இருப்பின் ஸோ மணிமுள் எந்த திசையை காட்டும், மணிமுள் எந்த திசையை காட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துக்கலாம். இப்போ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடிகார கணக்கு தான். இது கடிகார கணக்கு இல்லை, திசைகள் கணக்கு. ஏன்னா திசையை பற்றி ஃபர்ஸ்ட் திசையை எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒரு கிளாக்கை வரைஞ்சிக்கிறேன். கிளாக் வரைஞ்சிட்டு எந்த டைரக்ஷன் நான் போடலை, டைம் மட்டும் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கிறேன். ஸோ என்ன டைம் கொடுத்துக்கிறேன்னா 1:30. இது 30னா இங்க இருக்கும், இது 6ல் இருக்கும், இது 3, இது 9, இது 12 இப்படியே இருக்கட்டும். இப்போ டைம் 1:30னா இங்க 1:30, இதுதான் டைம், இதுதான் டைம். ஸோ தோராயமா 1:30னா எங்க இருக்குன்னு வச்சுங்களேன். தோராயமா இந்த டைம் தான் கொடுத்துறாங்க. இப்போ என்ன கொடுத்துறேன்னா, ஒரு கடிகாரம் மதியம் 1:30 மணியை காட்டுகிறது. நிமிடமுள் தெற்கு நோக்கி இருந்தால் இதுதான் நிமிஷமுள், இது நிமிஷமுள், இது தெற்குல தான் இருக்குது. இது தெற்கு அப்படின்னாக்கா இது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், இது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு. அப்ப எதுனா திசைன்னு பார்த்தோம்னாக்கா வடக்குக்கும் கிழக்கு இடைப்படுத்தல வடகிழக்கு. ஸோ அப்ப எந்த திசையை நோக்கி இருக்கும் மணிமுள்னாக்கா வடகிழக்கு என்பது சரியான விடை. ஆப்ஷன் டி வடகிழக்கு இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 109. வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் வகைப்படுத்துவோம். வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் வகைப்படுத்த சொல்றாங்க. காய்,
சந்தை, நறுக்குதல், சமையல், உணவு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் சந்தைக்கு போயிட்டு என்ன பண்ண போறேன், காய் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து காயை நறுக்க போறேன். நறுக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன், ஸோ சமையல் செய்ய போறேன். சமையல் பண்ண உணவு ரெடி. சமையல் பண்ண உணவு ரெடி ஆயிடும். ஸோ அப்போ 2 1 3 4 5 2 1 3 4 5. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். சுருதி என்ற 6 வயது சிறுமி 9 வயது அடைந்த சிறுவர்களைப் போல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறாள். அவளது உள வயது அல்லது மன வயது என்னன்னு கேட்பாங்க. சரியா? இப்ப அவருடைய வயது, உண்மையான வயசு அப்படின்னு பார்க்கும்போது 6 தான். அவருடைய வயசு 6 தான். அவருடைய மென்டல் எபிலிட்டி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 9 வயசு குழந்தைக்குன்னு சொல்லும்போது அவருடைய உள வயது அல்லது மன வயதுன்னு சொல்லும்போது 9 வயது காணப்படுகிறது. அவருடைய மெச்சூரிட்டி சொல்லும்போது 9 வயதுக்கான மெச்சூரிட்டி காணப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 11. மற்ற 3 பதில்களிலிருந்து வேறுபட்டு ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். 3 4 5 9. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் கொடுக்கலாம். ஏன்னா 3 + 1 போட்டா 4, 4 + 1 5, 5 + 1 6ன்னு வரலாம். 6 வரல. அப்ப என்ன பண்ணலாம், 9 டிஃபரன்ஸ் பண்ணலாம். 9 டிஃபரன்ஸ் பண்ணலாம். இது ஒரு ஆங்கிள். 3 ஒற்றைப்படை, 5 ஒற்றைப்படை, 9 ஒற்றைப்படை, 4 இரட்டைப்படை. அதனால 4 டிஃபரன்ஸ் பண்ணலாம். ஸோ அப்போ 4 இருக்கலாம் ஆன்சர் அல்லது 9 இருக்கலாம். 2 லாஜிக்ல ரெண்டுமே ஆன்சர் வருது. சரியா? 3 4 5 9 ஆன்சர் வருது. 4 ஆன்சர் எடுக்கலாம். 4 ஆன்சர் எடுத்துட்டு போகலாம். 9 ஆன்சர் எடுத்துட்டு போகலாம். சரியா? ஸோ ஆன்சர் 4 or 9 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 12. ரயில் நிலையத்தில் நீ ரயிலில் ஏறிய பொழுது உன்னை இருக்கைக்கு அடியில் ஒரு பெட்டியை கண்டுகிறாய். நீ என்ன செய்வோம்? ஒரு பெட்டி என்ன பண்ணும் நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா விவரத்தை காவல்துறையிடம் தெரிவிப்பேன். பெட்டியை திறந்து அதில் என்ன உள்ளது என்று பார்ப்பேன். பெட்டியில் இதன் முகவரி உள்ளதா என பார்ப்பேன். அதை நானே வைத்துக் கொள்வேன். நம்மளே வச்சுக்கூடாது. பெட்டியில் முகவரிலாம் செக் பண்ணக்கூடாது. பெட்டியை திறந்து பார்த்து அதில் காசுக்குதா பணங்குதா என்னக்குதுன்னு செக் பண்ணக்கூடாது. என்ன பண்ணப்ப அந்த இன்ஃபர்மேஷனை போலீஸுக்கு சொல்லணும். ஆர்பிஎஃப் இருப்பாங்க, ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க என்ன பண்ண போறீங்க, இந்த இன்ஃபர்மேஷனை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறாங்க, இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்து பாஸ் பண்ணிட்டா நம்ம வேலை அதோட முடிஞ்சு. சரிங்களா? அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 113. கீழ் உள்ள சொற்களிலிருந்து தொடரை பூர்த்தி செய்யவும். கீழ் உள்ள சொற்களிலிருந்து தொடரை பூர்த்தி செய்யவும் கேட்டுக்கிறாங்க. சித்தார், கிட்டார், தம்புரா இது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னாக்கா கம்பி கருவி. இது எல்லாமே கம்பி கருவின்னு போயிருப்பாங்க. அடுத்து அது கம்பி கருவினா வரும் வயலின். அடுத்து கம்பி கருவில வயலின் வரும். ஸோ இந்த ட்ரம்பட்டு, ஹார்மோனியம், மிருதங்கம் இதெல்லாம் பார்த்தோன்னா வேற கருவி. இது மட்டும் தான் கம்பி கருவி. சித்தார், கிட்டார், தம்புரா, வயலின் எல்லாமே கம்பி கருவி வகையை சார்ந்தது. அதனால அது அந்த வகையை கம்ப்ளீட் பண்றது வயலின் என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 14. கீழுள்ள எண் தொகுதியில் உள்ள ஒரு எண் அந்த குழுவை சார்ந்ததில்ல, அந்த எண் யாது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது ஆல்ரெடி கேட்ட பார்த்ததுதான். சரியா? இப்ப போலாம். 1 3 5 7. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு சீக்வன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு சீக்வன்ஸ் கம்ப்ளீட், எல்லாம் ஒற்றைப்படியா போகுது. இப்ப இங்க இருந்து போலாம். 4 × 4 16, 16 × 2 32, 32 × 2 64. இது எல்லாமே பெருக்கல் 2ல போகுது. இது மட்டும் பெருக்கல் 4ல போறதால இதுதான் தவறு. இப்படி இருந்து பண்ணாக்கா 16 2 64 2 32 32 2 16. அப்ப 16 2 8 தான் கிடைச்சிருக்கணும். இங்க 4ன்னு போறதால ஸோ தவறாகிற எண் 4. தவறான எண் 4 என்பது பர்ஃபெக்டா புரியுது. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 115. சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் போறாங்க. இப்போ பார்த்தலாம். ஏபிசி இசட்ஒய்எக்ஸ் சிபிஏ அந்த மாதிரி போயிருந்தா இங்க ஏபிசி லைனா போயிருக்காங்க. இங்க என்ன இருப்பாங்க, ஏக்கு நேரம் இசட், பிக்கு நேரம் ஒய், சிக்கு நேரம் எக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சி லெட்டர் வருதா, சிக்கு நேரம் என்ன வரும், இப்போ நமக்கு சிக்கு நேரம் எக்ஸா, அப்போ எக்ஸ். பிக்கு நேரம் ஒய்யா, ஏக்கு நேரம் இசட். அப்போ எக்ஸ் ஒய் இசட். ஆப்ஷன் ஏ எக்ஸ் ஒய் இசட் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ எக்ஸ் ஒய் இசட் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 116. அருணா ஒரு கேக்கை இரு பாதியாக வெட்டுகிறாள். செக் பண்ணிடுவோம். கேக்கை வெட்டுறோம். நம்மளும் கேக்கை வெட்டிடலாம். ஒரு கேக்கு என்ன பண்றானே, ரெண்டா வெட்டிட்டேன். அதில் ஒரு பாதியை சம அளவு உள்ள சிறு துண்டுகளாக வெட்டுகிறாள். ஒவ்வொரு சிறிய துண்டும் 20 கிராம் எடை கொண்டதாகும். 7 கேக் துண்டுகள் இருந்தால். கொஸ்டின் நல்லா பார்க்கணும். இப்ப என்ன பண்றாங்க, அதில் ஒரு பாதியை சம துண்டா வெட்டுறாங்க. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. இப்ப என்ன பண்ணிட்டேன், ஒரு பார்ட் அப்படியே வச்சுட்டேன். ஒரு பார்ட்டை மட்டும் என்ன பண்றேன், ஒரு பாதி சம துண்டா வெட்ட எத்துன்னு சொல்லல என்கிட்ட. ஒவ்வொரு சிறிய துண்டும் 20 கிராம்.
இது 20 கிராம், 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 இது 20 கிராம். ஏன் சார் நீங்க 6ஆ போட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ நான் அடுத்து ஆன்சர் சொல்றேன். எடை கொண்டதாகும். 7 கேக் துண்டுகள் இருந்தால் மொத்தம் எத்தனை இருக்குதுப்பா? 7 கேக் பீஸ் ஆகுது. இது ஒரு பாதி பீஸு, இது 6 பீஸு, மொத்தம் சேர்த்தா 7 பீஸு. முழு கேக்கின் எடை என்னவாக இருக்கும் கேட்குறாங்க. இந்த பாதி கேக் மட்டும் எவ்வளோ? 1 2 3 4 5 6 6 2 12னா 120 கிராம். 120 கிராம் வந்து காணப்படும். ஏன்னா 20 கிராம் ஒன்று அப்ப 120 கிராம். அப்ப இது 120னா இதுவும் 120 கிராம். அப்ப 120 பிளஸ் 120 எவ்வளவு ஆயிடும்? 240 கிராம் என்பதே சரியான விடை. ஸோ அந்த கேக்கின் மொத்த எடை எவ்வளோ? 240 கிராம். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 117. ஓகே. போர் வீரர்களும் அவர்களது தலைவர்களும் அடங்கிய 1200 பேர் புகை வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு 15 போர் வீரருக்கும் ஒரு தலைவர் உள்ளார் எனில் அந்த குழுவில் உள்ள தலைவர்களின் எண்ணிக்கை என்ன? அந்த குழுவில் உள்ள தலைவர்களின் எண்ணிக்கை என்ன? அதான் கொஸ்டின் கேட்கிறாங்க. சரியா? மொத்தம் எவ்வளவு பேர்? 1200 பேர் இருக்கிறாங்க. சரியா? போர் வீரர்களும் அவர்கள் தலைவர்களும் அப்படிங்கிற குழு 1200 பேர் என்ன பண்ணாங்க? ஒரு ரயில்ல டிராவல் பண்றாங்க. ஒவ்வொரு 15 போர் வீரருக்கும் ஒரு தலைவர் உள்ளார் எனில் அந்த குழுவில் உள்ள தலைவர்களின் எண்ணிக்கை என்ன? இதுதான் கொஸ்டின். சரியா? இப்ப என்ன பண்ண போறோம்னா 15 பேர் இருப்பாங்க பிளஸ் ஒரு லீடர் இருப்பாங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 16 பேர் இருப்பாங்க ஒரு குழுல. 15 போர் வீரர், ஒரு தலைவர் அப்படின்றத கொடுத்துக்கிறாங்க. எனக்கு என்ன தேவைன்னா அந்த குழுவில் உள்ள தலைவர்களின் எண்ணிக்கை மட்டும் தெரிஞ்சா போதுமானது. அப்ப 15 பிளஸ் 1 16னா இதை மொத்தம் என்ன பண்ணிக்கலாம்? 16ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 16ஆல டிவைட் பண்ணிட்டா என்ன ஆயிடும்? வேலை முடிஞ்சிடும். சரியா? அப்ப இதாச்சுன்னா நன்னாங்கு 16, இதாச்சுன்னா முன்னாங்கு 12, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ. இதாச்சும் என்ன கிடைக்க போகுது? ஒரு நாள் 4, 7 நான்கு 28, 7 நாள் 28, மீதி 2 20, 5 நான்கு 20. ஸோ அப்போ எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஆப்ஷன் சி 75 தலைவர்கள். 75 தலைவர்கள் காணப்படுவார்கள். இந்த கொஸ்டினை நம்ம சரியா ரீட் பண்ணா மட்டும்தான் ஆன்சர் போட முடியும். ஸோ எப்போதுமே கேள்விகள் எல்லாமே கஷ்டம் சொல்ல முடியாது. அனைத்து கேள்விகளுமே எளிமையான கேள்விகள் தான். புரிதல்ல மட்டும் தான் என்ன பண்ண போறோம்? வேலை நம்மளுக்கா இல்லை நம்ம வேலையை விட்டு வரோமா அப்படின்றத டிசைட் பண்ண போறோம். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 118. ABCD மற்றும் E 5 நபர்களும் இருக்காங்க. வெவ்வேறு நிலையில் பணம் வைத்தார்கள். சி என்பவர் EB மற்றும் ஏவை விட அதிக பணம் வச்சுக்கிறார். சி வந்து பார்த்தினாக்க சி என்பவர் EB ஏவை விட அதிக பணம். இவங்களுடைய யார் அதிகமாக வச்சுக்கிறான்னா EB ஏவை காட்டிலும் அதிக பணம் யார் வச்சுக்கிறதுன்னு பார்த்தினாக்கா சின்னு வச்சுக்கிறார். என்றால் இதில் யார் அதிக பணம் வைத்தார் என்பதை கண்டுபிடிக்கவும் கேட்கிறாங்க. சரியா? இவங்க 3 பேரை விட இவர் அதிகமா வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை இஐ விட அதிகமா வச்சிருக்கலாம், பிஐ விட அதிகமா வச்சிருக்கலாம், ஏவை விட அதிகமா வச்சிருக்கலாம். ஆனா இது டிஐ விட அதிகமானு சொல்லல. டிஐ விட அதிகமானு சொல்லல, கம்மியான சொல்லல. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கலாம்? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி என்பது சரியான விடையா இருக்கலாம். ஏன்னா சி என்பவர் இஐ விட அதிகமா வச்சுக்கிறாரு, பிஐ விட அதிகமா வச்சுக்கிறாரு, ஏவை விட அதிகமா வச்சுக்கிறாரு. ஒருவேளை டிஐ விட அதிகமா வச்சிருந்திருக்கலாம், கம்மியா வச்சிருந்திருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணாங்க? கிரேஸ் மார்க் அப்ளை பண்ணாங்க. சரிங்களா? தகவல்களை நன்கு படித்து ஸோ தரம் ஒரு பள்ளியில் வந்து என்ன பண்ணாங்க? 5 ஆசிரியர் வேலை செய்யறாங்களாம். ஸோ பார்க்கலாம். ஏ மற்றும் பி ஹிந்தி, ஏ அண்ட் பி 2 பேர் என்ன பண்றாங்க? ஹிந்தி எடுக்கிறாங்க. ஸோ பிளஸ் இங்கிலீஷ் எடுக்கிறாங்க. சரியா? அடுத்து பார்த்தோன்னாக்கா சி அண்ட் பி, நெக்ஸ்ட் சி அண்ட் பி இவங்க என்ன எடுக்கிறாங்க? இங்கிலீஷு பிளஸ் வந்து பார்த்தோன்னாக்கா ஜியாகிரபி எடுக்கிறாங்க. சரியா? அடுத்து என்ன எடுக்கிறாங்க? டி அண்ட் ஏ, டியும் ஏவும் இவங்க என்ன எடுக்கிறாங்க? டி அண்ட் ஏ, டி அண்ட் ஏ, ABCDA, டி ஏவும் எடுக்கிறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஹிந்தி எடுக்கிறாங்க. இப்ப இ மற்றும் பி வரலாறு பிரெஞ்சு, இ அண்ட் பி, இ அண்ட் பி என்ன பண்றாங்க? ஹிஸ்டரி அண்டு பிரெஞ்சு, ஹிஸ்டரி அண்டு பிரெஞ்சு. இது ஹிந்தின்னு வச்சுக்கலாம், அது ஹிஸ்டரி ஹெச் மட்டும் இருக்கட்டும். சரியா? இப்ப எல்லாமே போட்டாச்சு. இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறேன்னா, யார் அதிக எண்ணிக்கையிலான பாடங்களை கற்றுத்தருக்கின்றனர்? யார் அதிக எண்ணிக்கையிலான பாடங்களை கற்றுத்தருக்கின்றனர் கேட்கிறாங்க. சரியா? இப்ப பி 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 வந்து பார்த்தோன்னாக்கா இங்க ஒரு 2 சப்ஜெக்ட், இங்க ஒரு சப்ஜெக்ட் 3, இங்க ஒரு 2 சப்ஜெக்ட், 5 சப்ஜெக்ட். அப்ப பி தான் என்ன பண்றாரு? அதிகப்படியான பாடத்தை எடுக்கிறாரு. இப்ப ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஏ வந்து பார்த்தோன்னா இங்க வந்து
மேக்ஸ், ஹிந்தி எடுக்குறாங்களா? இங்க வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி ஹிந்தி வந்துருச்சு. இங்கிலீஷ் மட்டும் தான். இவரும் 3 தான் அப்ப அதிகமா யார் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்ஷன் பி. பி தான் என்ன பண்றாரு? அதிகப்படியான பாடத்த நடத்துறாங்க. சரியா? ஸோ ஓகே. இதோட முடிச்சுக்கலாம். ஸோ மீதி இருக்கிற 20 கொஸ்டின இன்னொரு வீடியோல நான் அப்லோட் பண்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். பயணிப்போம் அரசு அதிகாரிகளே! வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ சோ மச்.